எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை என்பது இந்த மேடையை பார்க்கும்பொழுது வருகிறது. பணிவு என்பதும் இந்த மேடையிலிருந்தே கற்றுக்கொள்கிறேன். மேடையில் விட்டிருக்கும் பெரியோர்களுக்கும் அவையை அலங்கரிக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். அமீர் அவர்கள் பேசும்பொழுது நான் இப்படிப்பட்டவன் என்று அடையாளம் காட்டினார். நெஞ்சு நிமிர்ந்தது. அடுத்து ஐயா ஆசான் பேசும்பொழுது எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். தலை கீழே போட்டு நெஞ்சும் கொஞ்சம் கீழே போச்சு. அதனால கொஞ்சம் பெருமைப்பட்டதுக்கு அப்புறம் என்னை விமர்சித்துக் கொள்ளும் ஒரு நிலைக்கு ஆளானேன். இந்த படத்துல ஒரு மைய நட்சத்திரமாக வைத்து ஐயாவுடைய பாட்டை சொல்லியிருக்காங்க. இந்த பெயர் என்னுடைய அப்பா இளைஞராக இருக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருந்த பெயர் இசை உலகில். அது எந்த நேரத்தில் பாலமுரளி கிருஷ்ணன் பேர் வச்சாங்களோ அவர் 5 வயசுலயே பாட ஆரம்பிச்சிட்டார். மேடையில கச்சேரி, அதாவது இப்ப நாங்கெல்லாம் களத்திற்கு நம்ம நடிச்ச மாதிரி விஷயங்கள் கிடையாது. அது குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி பண்ண விட்டுருப்பாங்க. இவர் அந்த சின்ன வயசுல பாடினது குழந்தை பாட்டு அல்ல, ஒரு பெரிய ஞானி பாடக்கூடிய பாட்டு என்று பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அப்ப அவங்க எல்லாம் அதை பார்த்து ரசிச்ச பெரியவங்க எல்லாம் இன்னைக்கு உயிரோட கூட இல்லை. இது ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டையே அவர் இசையில ஆண்டுகிட்டு இருக்காரு. அவ்வளவு பெரிய ஒரு பெரிய இசை மேதையுடன் பசங்க தொடர்பு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பசங்கிறது கொஞ்சம் டிராகேட்டரி டேர்ம் மாதிரி தெரியும், ஆனா அதுதான் நாளை சொல்லும் போது இன்னைக்கு அப்படி சொல்லிக்குவோம். அதான் பாரதியாருடைய அக்னி குஞ்சொன்று கண்டேன் தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோன்னுவாரு. அவ்வளவுதான், நெருப்பு நெருப்பு தான், அதுக்கு வயசு கிடையாது. பெருசு சிறுசு அவ்வளவுதான். அது பிடிக்கிறத பொறுத்து இருக்கு. கூட கிட்ட காடு இருந்ததுன்னா நெருப்புடைய பலம் தெரியும். வெறும் கட்டாந்ததையா இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் ஜோதி மாதிரி எரிஞ்சிட்டு போயிடும். சில நல்ல அக்னி குஞ்சுகள் காணாம போயிருக்கு. பாரதியாரே கூட அப்படிப்பட்டவர் தான் சொல்லலாம். இப்ப அவர் எனக்காக பறிஞ்சு பேசும்போது சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா என் தகுதிக்கு மீறிய ஒரு பாராட்டை தான் தமிழகம் கொடுத்திருப்பதாகவே நான் நினைக்கிறேன். இது பணிவு அல்ல, இன்னும் செய்ய வேண்டும். நான் தாமதப்பட்டு விட்டேன். என்னை பார்த்து என்று நாங்கள் இதையெல்லாம் எடுத்தோம் என்கிறார்கள். நான் இருப்பதை உங்களிடம் கொடுக்கவில்லை, நான் எடுத்ததை நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் சும்மா இல்ல நாகேஷ், நீங்க எப்படி என்ன பாராட்டுறீங்களோ அது மாதிரி ஒரு 2 மடங்காவது நான் நாகேஷ் அவர்களை பாராட்டாமல் இருந்ததில்லை. அது எல்லாருக்குமே தெரியும். சிவாஜி சார் அன்றைய நட்சத்திரம் என்பதற்காக நாங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடல. இன்றும் நட்சத்திரம் அவர் எனக்கு. அந்த மாதிரி இன்னொரு சிவாலயர் எனக்கு கிடைச்சாரு. தன்னுடைய அவமானத்தை பொருட்படுத்தாமல் எனக்கு பாட்டு கற்றுக் கொடுத்தவர் அவர். ஏன்னா அதுல பெருமையே கிடையாது. பெரிய பெரிய மேதைகள்லாம் இவர்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கும் போது என்கிட்ட கத்துக்கணும்னு சும்மா ஒரு விளையாட்டா கால் ஒடிஞ்ச போது மனசும் ஒடிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தேத்துறதுக்காக கத்துக் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு பெரிய வாய்ப்புங்கிறது இன்னைக்கு நினைச்சு சொல்லிக்கிறதுக்கு ஒரு அட்ரஸ் மாதிரி, ஒரு விலாசம் மாதிரி எனக்கு கொடுத்திருக்காரு ஐயா. அது அவரும் சொல்லி காட்டும் போது எனக்கு பெருமையா இருக்கு. நிஜமாவே நான் ஒரு நல்ல பாடகன் மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. இந்த படத்தை பத்தி சொல்லணுங்கும் போது யதார்த்தத்தை விட்டு மிகவும் அகன்று அகன்று தமிழ் சினிமா போய்கொண்டிருக்கிறது என்பதில் தமிழ் ரசிகர்களைப் போலவே எனக்கும் ஒரு வருத்தம் இருக்கிறது. இதுல குழந்தைகள் படம் எடுக்கவில்லை என்பதற்கு யார் காரணம் என்று பார்த்தா, வர்த்தகத்தில் இருப்பவர்கள் ரொம்ப குழந்தைங்க. அதான் நான் தப்பா சொல்லலைங்க, நீங்க அதை கேள்வி பண்றேன்னு நினைச்சேன். அவங்கதான் முதலாளிங்க வேற. நான் அப்படி சொல்லல. வெற்றி ஒன்றை மட்டுமே நாடி இருக்கும் வெள்ளை உள்ளங்கள். அதுல வெத்தலை பாக்கு துப்பித்தாலும், வெத்தலை பாக்கு துப்பினா அந்த கரையும் படிச்சிடும். அது நம்மளுடைய கடமை. நம்ம தான் சொல்லணும் அவங்களுக்கு. எங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத நீங்க சொல்றதே இல்லை. அரசியலையும் சரி கலையிலையும் சரி நீங்க தெளிவா சொல்றதே கிடையாது. ஓட்டு போட சோம்பிக்கிற மாதிரி நீங்களும் இதுல விமர்சனத்தை நீங்க சொல்றதே இல்லை.
அது இருக்கிறத நீங்க நம்ம ரோடு மோசமா இருந்தா அப்படியே ஸ்கூட்டர் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பள்ளத்துல காலை விட்டுட்டு பிராக்சர் ஆனாலும் அதை தாங்கிட்டு மறுபடியும் அதே வாட்டர் ரோட்ல போறோம் இல்லையா? அதே மாதிரிதான் சினிமாவையும் நீங்க தாக்குறதே இல்லை. நல்லதை எப்படி போற்றுறதுக்கு மறந்துடுறீங்களோ அதே மாதிரி கெட்டதையும் மறந்துடுறீங்க நீங்க. நான் அமீர் சொன்னதற்கு எதிர் வாதத்தை சொல்லுகிறேன். நீங்க நல்லவங்களை பாராட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கெட்டது இது வேணான்றதை நீங்க சொல்லலைன்னா எங்களுக்கே தெரியாது. ஏன்னா நாங்க இதுதான் கேட்கறாங்க, இதை கொடுத்துக்கிட்டே இருப்போம். நாங்க நீங்க போதைப் பொருள் கேட்டா போதைப் பொருள் வித்துருவோம். அவ்வளவு நல்ல வியாபாரிகள் நாங்க. நான் என்னையும் சேர்த்துக்கிறேன். அதனால நான் யாரையும் குறை சொல்றதா நினைக்க வேண்டாம். ஆனா நீங்க தான் சொல்லணும். நீங்க நல்ல படத்தை போற்றுவது கிட்டத்தட்ட கெட்ட படத்தை தூற்றுவதற்கு சமம். ஏதாவது ஒண்ணு பண்ணிடுங்க. கெட்ட படத்தை கெட்டதுன்றத நல்லா தெளிவா சொல்லிடுங்க. இல்ல நல்ல படத்தை நல்ல படங்கிறத கொஞ்சம் எங்களுக்காவது பட சொல்லுங்கள், போதுமானது. ஏன்னா நல்ல வெற்றி படங்களை கொடுத்துட்டு சில டைரக்டர்கள் சோர்ந்து போய் வீட்டுல தனியா மூட்டு வேலையை பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து. உங்களை நோக்கி மோசமான சினிமாக்கள் வந்து கொண்டே இருக்கும். இதுல காலம் சென்ற திரு கோல்டி ஆனந்த் அவர்களுடைய ஒரு கருத்தை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த கருத்தை சொன்னதுக்காக அன்று இருந்த மத்திய அரசு அவரை வேலையிலிருந்து வேலை நீக்கம் செய்தார்கள். அவர் சென்சார் போர்டு சேர்மனா இருந்தார். அப்ப அவர் சொன்னாரு, XXX படங்கள் என்று நல்ல ஓப்பனா கெட்ட வார்த்தை படங்களை தனியா காட்டிடுங்க, தனியா தியேட்டர் போட்டுருங்க. அது நீங்க அந்த XXX போட்டால அந்த பக்கம் குடும்ப பெண்களோ அல்ல குடும்பமோ அல்லது இந்த கருத்து ஒவ்வாதவர்களோ வரப்போறது கிடையாது. தெளிவா அந்த கூட்டம் அங்க போய் ஒதுங்கிடும். அதாவது எப்படி நம்ம கழிவு நெருக்குன்னு ஒரு பைப் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு அவரு. அந்த மாதிரி வச்சிருங்க. அப்படி பண்ணால்தான் குழந்தைகள் படம் வரும்னாரு. அப்ப கொஞ்சம் என்னடா அது ரொம்ப வலிமையா ஒரு கருத்தை ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப எரியிற மாதிரி சொல்லிட்டாருன்னு கூட நினைச்சேன். அப்புறம் பிற்பாடு அவர் இல்லாத போது யோசிச்சு பார்க்கும்போது இந்த குழந்தைகள் படங்கள் வராமல் இருப்பதற்கும் ஜனரஞ்சகமான குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய படத்துல காற்றுடன் புணரும் நடனங்கள்லாம் வர்ற காரணமும் அதுதான். எல்லாத்தையும் ஒரே படத்துல சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு குழந்தை ஒண்ணு கேட்டுச்சுன்னா பதில் சொல்ல முடியாது நமக்கு. அது நீ வயசு வரும்போது சொல்றான், அப்ப நீங்க அந்த படத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்க அறிவு கிடையாது குழந்தைக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இருக்கட்டும், செக்ஸ் நம்ம வாழ்க்கையில இல்லாம போயிடாது. அது இல்லாம இருந்திருந்தா நம்ம இவ்வளவு பெரிய ஒரு 100 மில்லியன் கண்ட்ரி ஆயிருக்க முடியுமா? கொக்கு கொண்டு வந்து போட்டது இல்லையே. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் செக்ஸ் தெரியும். பெரியவங்களா நடத்துங்க, சின்னவங்களா நடத்துங்க. இது நான் சென்சாருக்கு மாத்திரம் சொல்ல, உங்களுக்கும் சேர்த்து. நீங்க திடீர்னு கொஞ்சம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கலாச்சாரம் போயிடுச்சுன்றீங்க. ஏதோ ஸ்லம் டாக் மில்லியனர்னு ஒரு படம் எடுத்தா இந்தியாவை மோசமா காட்டிட்டாருன்னு அவர் புதுசா ஒரு ஸ்லம் கட்டி இப்படித்தான் இந்தியான்னு பெரியா சொல்றாரு. எனக்கு அந்த டானி பாயில் யாருன்னு தெரியாது. வெள்ளக்காரர் எடுத்திருக்காரு. ஆனா வெள்ளக்காரன் ஃபர்ஸ்ட் இங்க இறங்குறதுக்கு ஏரோப்ளைன்ல வரும்போது அவன் பாக்குறது என்ன, எழுமை தானே. அப்புறம் தான் அவங்க மாடி கட்டடங்கள் தெரியும். லேண்ட் பண்ண போகும்போது ஃபர்ஸ்ட் அவன் பாக்குறது எழுமைதான். அவன் கீழே இருக்கிற அண்ணாந்து நம்மளை பார்த்தானேன்னு அவன் உணர்வு பூர்வமா சாப்பிடறதை நிறுத்திடுறான். இங்க இருந்து கொஞ்சம் தூக்கி போடுவோமான்னு தோணுது அவனுக்கு. பார்க்கும்போதே நம்மளை அந்த மாதிரி காட்டிட்டு இருக்கோம். நம்ம தான் அதுக்கு காரணம். நம்ம அதை கேட்கறது இல்லை. இந்த ஒரு பெருநகரத்திலும் மாநகரத்திலையும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருந்து தள்ளி அந்த பணக்காரன் ஸ்லம் தாண்டி ஒரு சேரி, ஒரு ஏழ்மை நிறைந்த ஒரு சாக்கடை நிறைந்த ஒரு இடத்துல இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு மேல தள்ளி போயிட முடியாது. எவ்வளவு பெரிய ஜித்தனா இருந்தாலும் அந்த ஏழ்மையோட தான் வாழ்ந்தாகணும். அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அவனை டெய்லி அவன் கார்ல போகும்போது ஒரு குப்பத்தை தாண்டி போகும்போது என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதே டானி பாயில் பண்ற அவமானத்தை அவன் டெய்லி நம்ம சக மனிதருக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு அப்புறம் கோவப்படுவோம். அதனால எனக்கு டானி பாயில் ஏதோ ஒரு படம் எடுத்திருக்காரு, அவர் இந்தியாவுடைய பேர். இன்னொன்னு, அது இந்தியாவுடைய வெற்றி இல்ல, ரஹ்மானுடைய வெற்றி, அவருடைய இசைக்கு வெற்றி. அது இந்தியாவுடைய வெற்றியா நினைக்காங்க. டானி பாயில் வெள்ளக்காரர் எடுத்த படம், இங்கிலீஷ்ல எடுத்த படம், அதுக்கான வெற்றி. அது பாராட்டணும். அது என்னமோ நம்மளே இன்னுமே எல்லாம் இந்தியா தான் எடுக்க போகுது, இந்த மாதிரி படங்கள் தான் எடுக்க போகுதுன்னு நம்பிட்டு இருக்க வேண்டாம்.